கடந்த மே மாசம் அதாவது ஆபரேஷன் சிந்தூர் முடிந்ததுக்கு பிறகு ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு டிராவல் விளாகர், அவங்களுமே ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கைது செய்யப்பட்டாங்க. அவங்களும் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் பாகிஸ்தானுக்காக விசா வாங்குறதுக்காண்டி பாகிஸ்தான் ஹை கமிஷனை அணுகுறாங்க. பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல முக்கியமான அதிகாரம் இருக்கக்கூடிய டேனிஸ் அப்படிங்கிற நபர் தான் ஜோதி மல்ஹோத்ராவை ஒரு உளவாளியா மாத்துறாரு. பல முறை பாகிஸ்தானுக்கு போயிட்டு வர்றதுக்கான விசாவை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவங்களுமே பாகிஸ்தான்ல போய் பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்கள வந்து நம்ம பிரிவினைவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் பாக்குறோம், ஆனா அந்த மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க. நம்மளுமே சொல்றோம், பாகிஸ்தான்ல வாழக்கூடிய மக்கள் நல்லவங்க தான், அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சாதாரண மக்களுக்கு நீங்க உதவி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனா ஐஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடர்ந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு நீங்க உதவுனதுதான் கேள்விக்குறியா இருக்கு. சோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன் தொடர்ந்து இது போன்ற உளவாளிகளை உருவாக்கி இருக்கு.